என் தாய் நிலம் என் தாய்மடியாக வேண்டும். என் தாய் நிலம் என் தாய்மடியாக வேண்டும். தரணியில் தமிழன் ஆள வேண்டும். அன்பிலும் பண்பிலும் நிறைந்த இனம் தனக்கென்று ஒரு நாடு அமைத்திட வேண்டும். ஆண்ட இனத்தை அழித்திடவா முடியும் என்று பொறுத்திருந்த தமிழினத்தின் ஒரு பெருந்தீப்பிழம்பு வீறு கொண்டு புலியெனவே பொங்கி எழுந்தது. பெரும் படை கட்டி தமிழர் அரணாக தாய் நிலத்து எல்லைகளை காத்து நின்றது. சமாதான கதவுகளையும் பேச்சுவார்த்தை மேடைகளையும் அகல திறந்தபடியே போர்க்களம் நின்றனர். சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற பெரும் நோக்கோடும் தமிழனுக்கு ஒரு நாடு வேண்டும் என்னும் லட்சியத்தோடும் ஆயிரம் ஆயிரம் புலிகள் என்றே ஓரணி சேர்ந்தனர். எத்தனை எத்தனை தியாகங்கள், வலிகள், வேதனைகள், துரோகங்கள் சுமந்தபடியே முள்ளிவாய்க்கால் வரை விடுதலை தீயை தூக்கிச் சுமந்தார்கள். பெரும் சுவாலையாகவே உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நெஞ்சமதில் தனியாது அனலாய் கொதிக்கின்றது. போர்க்களத்திலே வீழ்ந்த மாவீரர்களின் நினைவுகளோடு கார்த்திகை 27 மாவீரர் பெருநாளில் உணர்வுகள் தனியாது என்ற பெருமுழக்கத்தோடு கல்லறையில் உறங்கும் மாவீரரை வணங்கியே வேறு கொண்டு நடப்போம். சுதந்திர தேசம் மலர்ந்திட அறிவாயுதம் ஏந்தி நின்று போராடுவோம். பிறக்கும் தமிழீழமதில் தேசக்கொடி, எங்கள் தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்கும். மாவீரர் கனவு பலிக்கும். மாவீரர் கனவு பலிக்கும்.